வெல்கம் டு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம வந்து உளுந்தங்களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து பச்சரிசி வந்துட்டு ஒரு 1/4 கப் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு உளுத்தம்பருப்பு வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். சிலவங்க வந்துட்டு முழுசாகவே வந்துட்டு உளுந்தம்பருப்புலேயே பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு பச்சரிசி சேர்த்துக்குவோம். இந்த உங்கள்கிட்ட வந்து முழு கருப்பு உளுந்து இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் வந்து உடைச்சது எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். இந்த கருப்பட்டி வந்துட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்து இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணோன்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். இல்லை இருக்க தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வர்றதுக்காக நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிடணும். இப்போ வந்து நான் வந்து இந்த அரிசியும் உளுந்தையும் வந்து அரைச்சி எடுத்துருக்கிறேன். ரொம்ப ஃபைன் பவுடரெல்லாம் இல்லை, வந்துட்டு கொஞ்சம் பரபரன்னு தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மாவு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா பீட்ரு வச்சு கட்டி இல்லாமல் வந்து கரைச்சி எடுத்துக்கிடணும். இதை வந்துட்டு 2 மெத்தடில் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா வந்து தண்ணி நல்லா தழைச்சி கொதிக்கிறப்போ வந்துட்டு இந்த மாவு போட்டு கிளறுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிடணும். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு நம்ம எவ்வளோ சேர்த்துருந்தாலுமே வந்துட்டு நம்ம கிளறப்போ அவ்வளோமே அப்சர்வ் ஆயிரும். அதனால் தண்ணி வந்து சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ தான் நான் வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு ஃபஸ்ட் வந்து கிளறிட்டு இருக்கணும். விட்டுட்டோன்னா வந்துட்டு மாவு வந்துட்டு கட்டி கட்டி ஆயிரும். இதுக்கு வந்து நம்ம வந்து நல்லா அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கிடணும். அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கரண்டி எடுத்துக்கிடணும். அப்போ தான் வந்துட்டு கிளறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மண்பானையில் தான் வச்சு கிளறுவாங்க. அதுவும் இந்த பச்சை மட்டை, பனைமரத்து மட்டை, பச்சை மட்டை இருக்கும். அந்த மட்டையை தான் போட்டு வச்சு கிண்டுவாங்க. இது இந்த உளுந்தங்களி, அப்புறம் வந்துட்டு காடி கிண்டுறது, கேப்பக்காடி, கம்பக்காடி, இந்த காடி கிண்டுறது, இந்த மாதிரி கிண்டுறது எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த பச்சை மட்டையை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு நல்லா கிண்டுறதுக்கு வரும். இப்போது நல்லா கிளறி எடுத்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆகுது. பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம கருப்பட்டி பாகு சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லா கருப்பட்டியுமே சேர்த்துக்கல, மீதி கொஞ்சம் தனியாக வச்சுருக்கிறேன். இனிப்பு வந்து நமக்கு தகுந்த அளவுக்கு எப்போவுமே சேர்த்துக்கணும். இப்போது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் வந்து கருப்பட்டி சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நல்லா கிளற வந்துட்டு நல்லா மசிஞ்சு வந்துடும். நல்லா இப்படி மசிச்சு கிளறி விடணும். நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் விட்டால் கூட வந்துட்டு அடியில் பிடிச்சிரும். இந்த களினாலே ஃபுல் ப்ராசஸும் வந்துட்டு அடியில் பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுதான் கைவிடாமல் கிளறணும். இது வந்து நல்லா கிளறி எடுத்துக்கிடலாம். அது மாதிரி வந்துட்டு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. வெல்லம்லாம் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் களினாலே வந்துட்டு உளுந்தங்களினாலே வந்துட்டு கருப்பட்டி தான் சேர்த்துக்குவாங்க. கருப்பட்டி கிடைக்கிறப்போ வந்து கருப்பட்டி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நல்லா சைட்லலாம் வந்துட்டு பிடிக்காத மாதிரி நம்ம எடுத்து விட்டு நல்லா நம்ம கிளற பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த கட்டி எல்லாமே கரைஞ்சி வருது. இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா கிளறி எடுத்துக்கிடணும். நல்லா மசிச்சு விட்டு நல்லா தேய்ச்சி விட்டு கிளறணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா கிளறிட்டுருக்கேன். கை விட்டோன்னா அடியில் பிடிச்சிரும். அதனால் வந்துட்டு கை விடாமல் அதே மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறணும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த சால்ட்டு சேர்க்குறதுனால வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் வந்து சில ஏரியாக்களில் வந்துட்டு இந்த மூத்த பொண்ணுங்க வந்து வயசுக்கு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு இந்த மாதிரி களி கிண்டி பெரிய அண்டாவில் எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த களி வந்துட்டு ரொம்ப பாரம்பரியமானது. முன்னாடிலாம் களி கொடுப்பாங்க, இப்போ வந்து கேசரியில் வந்து நிற்குது. இப்போல்லாம் கேசரியை தான் கிண்டி கொண்டு போய் கொடுத்துட்ருக்காங்க. சில ஏரியாக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எப்போல்லாம் வந்து அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்குதோ அந்த டைம்லலாம் நம்ம வந்துட்டு
நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்து கிளறணும். ஏன்னா நம்ம கருப்பட்டி சேர்த்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா லைட்டாக அடியில் பிடிக்க தான் ஆரம்பிக்கும். அப்போல்லாம் பிடிக்க ஆரம்பிக்குதோ அந்த டைம்லலாம் நம்ம வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு தேங்காய் துருவல் எடுத்து சேர்த்துருக்குறேன். இது வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்துட்டு ஒரு பழக்கம் இருக்கும். சில ஏரியாக்களில் சேர்க்க மாட்டாங்க. அது மாதிரி வெறும் உளுந்தில் மட்டும் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து தேங்காயில் சேர்த்துக்குவோம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்க்குறப்போ வந்துட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்க்காதவங்க சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து மறுபடியும் நம்ம வந்துட்டு கிளறி விடணும். எண்ணெய் வந்துட்டு சொன்ன மாதிரி எப்போல்லாம் லைட்டாக ஒட்ட ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் வந்துட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிடணும். இது ஃபுல்லுக்குமே பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 50 ml வந்துட்டு எண்ணெய் தேவைப்படும். இது நான் எடுத்துருக்க அந்த சின்ன அளவுக்கே வந்துட்டு 50லேருந்து 75 ml நமக்கு தேவைப்படும். இப்போ வந்து மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். உங்களுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுனாலே தனியாக தெரியும். அது மாதிரி தேங்காய் சேர்க்குறப்ப வந்து நல்ல களி வந்துட்டு 3/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கணும். முன்னாடியே சேர்த்துடக்கூடாது. அதையும் நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். அது மாதிரி இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா நல்லெண்ணெய் வாசனையோட நல்லா இருக்கும் களி. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம்தான். உங்களுக்கு வெந்தப்பவே நல்லா தெரியும், நல்லா திரண்டு வரும். அது மாதிரி வந்துட்டு இந்த களி வந்துட்டு நம்ம கன்சீவ் ஆகிருக்கவங்களுக்கு, டெலிவரி ஆனவங்களுக்கு, இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கால்சியம் சத்து இதில் நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து பெண் குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா இதில் அவ்வளோ கால்சியம் இருக்குது. இடுப்பு வலி, கை கால் வலி, இந்த மாதிரி வலி இருக்கிறவங்களும் இதை வந்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிட்ணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் வந்துட்டு பக்குவம். நடுவில் பந்து மாதிரி திரண்டு வரும். அவ்வளோதான், நம்மளோட களி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்படி தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பந்து மாதிரி திரண்டு வரும். அவ்வளோதான், நம்மளோட இந்த களி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். கலர் தான் கொஞ்சம் டல்லாக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது மாதிரி இதோட பலன் வந்துட்டு ரொம்ப அதிகம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உளுந்தங்களியோட அருமை பெருமை எல்லாமே. இது எல்லாருமே செஞ்சு பார்க்கணும். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே இதை வாரத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பெண் குழந்தைகள் இருக்கிறவங்க அவசியமாக செஞ்சு கொடுங்க இதை. அது மாதிரி